இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி அருமையான ரசம் வச்சு சாப்பிட்லாம் வாங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சுக்கிறேன் கல் உப்பு போட்டு. ஒரு மிக்ஸி ஜாரில் 3 தக்காளி கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு பச்சை மிளகா, ஜீரகம் 3 ஸ்பூனு, மிளகு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கோல்டு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிளகு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்க வேண்டியதான். அது கூடவே நீங்கள் மஞ்சத்தூள் போட்டு ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பூண்டு போட்டுக்குங்க. நான் பெரிய சைஸ் பூண்டு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் இதில் சின்ன துண்டு பெருங்காயம் போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இல்லை பவுட்ரு இருந்ததுன்னா நீங்கள் கொதித்து முடிக்கிறப்போ நீங்கள் பெருங்காயம் போட்டுக்கலாம். இல்லை கட்டி பெருங்காயம் இருக்குன்னா நீங்கள் இது கூட போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக போட்டு அரைச்சிக்கலாம். ஃபுல்லாக அரைச்சிட்டு அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. 2 மினிட்ஸ்லேயே முடிச்சிடலாம். மஞ்சத்தூள் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். வானலில் எண்ணெய் விட்டுட்டு நான் கடுகு, காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிக்கிறேன். தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சிக்க வேண்டியதான். நம்ம அரைச்சி வச்சுருக்க இல்லையா, அந்த விழுது அப்படியே போட்டு சேர்த்துக்க வேண்டியதான். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். வதக்கினாலே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ரசம் பொறுத்த வரைக்கும் வதக்க மாட்டாங்க. நீங்கள் ஆனால் வறுத்திக்கு பாருங்கள், வாசனையும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். ஒரு வாட்டி இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மழைக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். நம்ம அதிகமாக நான்வெஜ் செஞ்சாலும் சரி, வெஜிடேரியன் செஞ்சாலும் சரி, இந்த ரசம் இல்லாமல் இந்த சாப்பாடு ஃபுல்ஃபில் ஆகாது. அதுமாரி டைமில் நீங்கள் இதுமாரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். கரைச்சி வச்ச புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே கிளறி விட வேண்டியதான். கருவேப்பிலை போட்டுட்டு அப்படியே ஒரு கொதி வர வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு ரசம். டக்குன்னு 2 மினிட்ஸில் முடிச்சிடலாம். பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிட வேண்டியதான். நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு நிறுத்திட வேண்டியதான். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிடுச்சு. எப்பவுமே ரசம் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கிட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு வாசனை வராது. ஏன்னா ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் லாஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் சேர்த்துப்பாங்க. தண்ணி சேர்த்து பாருங்கள், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நம்மளுக்கு தக்காளி வாயில் படாது. சில பேருக்கு அதெல்லாம் பிடிக்காது, கருவேப்பிலை படாது, அதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் இதுமாரி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும்.